வணக்கம் கேமர்ஸ் அவர் பிசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் NVIDIAவோட மோஸ்ட் சோல்ட் லைனப்பும் அப்புறம் நிறைய பேர் வச்சுருக்க ஜிபியூஸ் பற்றி தான் பேச போகிறேன். இந்த குறிப்பிட்ட 2 கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்குது. 1050யும் அப்புறம் 1060யும் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்குது. அது ஏன்னு பேசலாம். என்ட்ரி கேமிங் உள்ள போனோன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ரைசன் ஏபியூஸ் இருக்குது. பட் அந்த டைமில் வந்து ஏபியூஸ் வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. இன்டெல் சைடாக இருக்கட்டும் இல்லை AMD சைடாக இருக்கட்டும் வேறு வழியே கிடையாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி ஆகணும். எப்படி PlayStation 2 வந்து இன்ன வரைக்கும் கிங்காக இருக்குது, மோஸ்ட் சோல்ட் கான்சோலாக கூட இருக்குது. அதே மாதிரி தான் NVIDIAவோட 50 லைனப்பும் அப்புறம் 60 லைனப்பும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை பற்றி நிறைய இருக்குது பேச. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன் இந்த வீடியோ போகிறோன்னா புது லைனப் வந்திருக்கு 3050. அது கூட காரணம் தான். நெக்ஸ்ட்டு இன்னும் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸ்டீம் வந்து மாதம் அவங்க ஹார்ட்வேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூசர்ஸ் வந்து என்னென்ன ஹார்ட்வேர் வச்சுருக்காங்க காமிப்பாங்க. இந்த உலகத்தில் பிசி கேமர்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் மேலே இருக்கும். அதில் கண்டிப்பாக 95% வந்து ஸ்டீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீம் ஹார்ட்வேர் சர்வரில் பார்த்தீங்கன்னா எது டாப் பண்ணுதுன்னா NVIDIAவோட 50 லைனப்போ 60 லைனப்போ தான். நீங்களே பாருங்களேன். GTX 1060 ஃபஸ்ட் இருக்குது. அது ரொம்ப சூப்பரான கார்டு. இந்த கார்டு ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆனாலும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிறைய சிஸ்டம் ரெக்வயர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டடாகவே இருக்குது. தென் GTX 1050யும் 1050 Tiயும் சர்ப்ரைசிங்காக RTX 2060 இருக்குது. இந்த கார்ட்ஸில் ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா அஃபோர்டபுளாக காரணத்தினால்தான். இப்போதைக்கு கிடையாது. பட் ஒரு காலத்தில் நீங்கள் என்ட்ரி லெவல் கேமிங் உள்ள போனோன்னா டீசெண்டாக விளையாடணுன்னா 1050யும் 1060யும் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. ஒரு ஃபேக்டர் சொல்லணும்னா இந்த 50 சீரிஸ் NVIDIAக்கும் அப்புறம் AMDக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இந்த லைனப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்ஜெட் கேமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊரில் GTX 1050 தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கப்புறம் GTX 750 இருக்குது. இந்த வீடியோவில் GTX 1060யும் அப்புறம் 1050யும் ரீவிசிட் பண்ணலாம். எப்படி ஒன்றும் ஹோல்ட் ஆன் பண்ணுதா, ஆக்சுவலாக வந்து விளையாட முடியுதா கேம்ஸ், அதை பற்றிலாம் பார்க்கலாம். NVIDIA 1050 வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி தனியாக பேசியிருந்த முன்னாடி. ஸோ 1050 வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு முதல் காரணம் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ கேமர்ஸ் வந்து டெம்பரரியாக வாங்குற மாதிரி இருந்தது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. பட் 1050 வாங்குறது இப்போதைக்கு மேஜர் ரிஸ்க் தான். ஏன்னா NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா GTX 600 சீரிஸையும் அப்புறம் 700 சீரிஸோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. அந்த கார்ட்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பலி கார்டு வந்து 900 சீரிஸும் அப்புறம் வந்து 10 சீரிஸும் தான். இது வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது தெரிஞ்ச வரைக்கும். இந்த கார்டு வந்து பாஸ்கல் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது. கொஞ்சம் பழசு தான். பட் ரிட்டையர் ஆக போகுது. பட் இருந்தாலும் யூசர் பெஞ்ச்மார்க்கில் வந்து ஒரு நல்ல ரேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுது. சில கேம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இப்போ 1050 Ti வந்து இன்னொரு சீரிஸோட ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது வந்து 1650 மூலமாக ஜென்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. இப்போ 1650 வந்து ஒரு நல்ல கார்டு இப்போ என்ட்ரி கொடுக்கணும்னா ஒரு பட்ஜெட் தேவையில்ல. பட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் சரியில்லை. பட் இருந்தாலும் 1650 வந்து நார்மல் ப்ரைஸில் ஒரு குட் வேல்யூ என்ட்ரி கேமிங் தான். மாடர்ன் கேம்ஸ் அசாசன்ஸ் கிரீட் வேலை போல் கேம்ஸ் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது 1650 பக்கத்தில். காம்படிட்டிவ் கேம்ஸ்க்கு வந்து 1050 வந்து இன்னி கூட வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ண போகுது. ஏன்னா வேலரண்ட் அது போல் கேம்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இன்டென்சிவ் கிடையாது. அண்ட் புதுசாக வந்திருக்க God of War 2018 கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் செட்டிங்கில் PS4 லைக் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போகுது 30 FPSல. தென் கொஞ்சம் ஹெவியான மல்டிப்ளேயர் கேம்ஸ் எக்ஸாம்பிள் வார்ஜோன் ஏபெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1050ல் வந்து 1080p லோ செட்டிங்ஸில் 60 FPS வந்து விளையாட முடியுது. ஆனால் ஒரு விஷயம் வந்து இந்த கார்டோட லைஃப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதான் வந்து FSR. AMD FSR வந்து மற்ற கார்ட்ஸில் அதை சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக GTX 10 சீரிஸில் இந்த கார்டோட லைஃப்பில் வந்து கடைசியில் இருக்குது. பட் FSR மூலமாக சில கேம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஸோ 1050 Ti வந்து கண்டிப்பாக நார்மல் 1050யோட கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நல்லாவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த GPU அந்த 1060 இருக்குது. 1060 பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற GPU இது தான். NVIDIA லைனப்பில் 60 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நல்ல வேல்யூயும் அப்புறம் வந்து பட்ஜெட்டும் கொடுக்க போகுது. லான்ச் ஆகும்போது யூஸ்வலாக 60 சீரிஸ் வர ப்ரைஸ் தான் வந்துச்சு 22,000. RTX 2060 அவ்வளோ ப்ரைஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அது. தென் கொஞ்சம் வருஷங்கள் போக அதோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆயிடுச்சு அது ஆக்சுவலாக. அந்த காரணத்தில் நிறைய பேர் வாங்கினாங்க. என்னதான் புது ஜனம் இருந்தாலும் 1650னால 1060 மேட்ச் பண்ண முடியலை. இது முதல் காரணம் வந்து கொஞ்சம் கம்மியான கியூடா கோர்ஸ் இருக்குது 1650ல். ஒரு ஜென்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க காரணத்தினால ஓரளவுக்கு FPS வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 1060 வந்து சீப்பராக கடைசாக கூட 1650 மேலே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா NVIDIA வந்து பழைய கார்ட்ஸோட சப்போர்ட் வந்து நிறுத்தி வராங்க. அந்த காரணத்தினால 1060 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இந்த டவுட் வந்துருக்கும் ஏன் சப்போர்ட் நிறுத்துறாங்கன்னு. ஸோ NVIDIA வந்து ஒரு பிஸ்னஸ் கம்பெனி. இப்போ பல GPU சீரிஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது போதும் நினச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் அவங்க GPU அப்கிரேட் பண்ணுறாங்களோ அந்த கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். பட் சப்போர்ட் நிறுத்திட்டா GTX 600 சீரிஸ்லையும் 700 சீரிஸ்லையும் வந்து இப்போ வர 50% கேம்ஸ் சப்போர்ட்டே ஆகாது. AAA கேம்ஸும் சப்போர்ட் ஆகிறது ரொம்ப ரேரு. பட் NVIDIA 1060 பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் சைட் இருக்க போது. ஏன் கேட்டிங்கன்னா அதோட யூசர் கவுண்ட் தான். ஸோ இப்போ ஸ்டீம் சர்வேல வந்து 6% யூஸ் பண்ணுறாங்க. 6% வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது.
பட் 1.5 பில்லியனில் பார்த்துக்கோங்க, அது 9 கோடி. மொத்த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து ஒரே இடத்துல சேர்த்திங்கன்னா அதோட கவுண்ட் வந்து 9 கோடி. எவ்வளோ பெரிய கவுண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். NVIDIA 10 சீரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷமாச்சும் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா 20 சீரிஸ் வந்திருக்கு, அப்புறம் 30 சீரிஸ் தான் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து 40 சீரிஸ் வந்துடும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 சீரிஸ் வந்து டோட்டலாக பழசு ஆகலை. பட் யூஸ்வலாக ஒரு கார்டோட ரிட்டையர்மெண்ட் வந்து 5 இயர்ஸில் வந்துடும். 5 இயர்ஸ் தாண்டிடுச்சு. 900 சீரிஸ் வந்து 10 சீரிஸ் வரும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து இந்த கார்ட்ஸை இன்னும் ரொம்ப சூப்பராகுது. இந்த டவுட் நிறைய பேர் வந்துருக்கலாம், NVIDIA ஏன் அவங்க DLSS ஃபியூச்சர் வந்து வெறும் RTS கார்டு மட்டும் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த DLSS டெக்னாலஜி வந்து டென்சார் கோர் யூஸ் பண்ணுது. அதாவது RTX சீரிஸில் இருக்க அந்த AI கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து AI விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பட் 10 சீரிஸில் வந்து அந்த கோர்ஸ் கிடையாது. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னா, NVIDIA பெஸ்ட் லைனப் வந்து 50 and 60 லைனப் தான். ஒரு கேப் இருந்தது, RTX 2050 வரவே இல்லை. ஏன்னா அந்த RTX பிராண்டை வந்து NVIDIA பெருசாக கருதுனாங்க. இந்த காரணத்தில் வந்து 16 சீரிஸ் எடுத்து வந்தாங்க. 16 சீரிஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ரிலீஸே பண்ண மாட்டாங்க, புதுசாக ஐடியா பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. இந்த காரணத்தினால தான் RTX பிராண்ட் கெட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால RTX 2050 வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸில் வருது. அடுத்த விஷயம், NVIDIA பாராட்டணும்னா RTX 3050 எடுத்துடுறாங்க. RTX 3050 கிட்டத்தட்ட 2500 கோர்ஸ் இருக்குது. இது வந்து RTX 2070 அப்புறம் வந்து 2060 பவர்ஃபுல்லாக போகுது. முதல் டைம் 8GB ரேமோட வரப்போகுது ஒரு பட்ஜெட் கார்டு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். பட் ஸ்டார்டிங் ப்ரைஸில் கிடைக்குமா டவுட்டு தான். முதல் முறையாக 50 லைனப்பில் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஜிபி வருது, இது கீழே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா ரொம்ப டவுட்டு தான். 2650 வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். NVIDIA வந்து அந்த பிளான்ஸ் வச்சிருக்க கூட மாட்டாங்க. பட் RTX 3050 வந்து இன்னும் வரத்துக்கு டைம் இருக்குது. அது வரும்போது அதோட பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கணும். இந்த 10 சீரிஸ் அப்போ தான் வந்து AMD வந்து நல்ல ஜிபிஎஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் RX 400 சீரிஸையும் அப்புறம் 500 சீரிஸையும். அதுவும் 1050 அதே மாதிரி நிறைய செல் பண்ணிச்சு, நிறைய பேர் ஓன் பண்ணுறாங்க. பட் கிளவுட் கேமிங் வந்து நிறைய வந்துச்சுன்னா இந்த 50 லைனப் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல. மேபி ஃபியூச்சரில் நிறைய கேமர்ஸை வாங்க வைக்கிறதுக்காக 50 சீரிஸோட ப்ரைஸ் வந்து குறைக்கலாமா, அதை பற்றி தெரியல. பட் இப்போ என்ன தெரியும்னா, NVIDIA வந்து புது டெக்னாலஜி எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து DLDSR. ஸோ இது முன்னாடி DSR இருந்தது. இந்த DSR வேறு என்ன கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட வந்து 1080p மானிட்டர் இருக்குது, பட் அதே மாதிரி உங்ககிட்ட வந்து 3080 இருக்குது. ஸோ 3080னால 4K கேமிங் ரொம்ப ரொம்ப கேப்பபிள் தான். பட் நீங்கள் ஆக்சுவலாக 1080p தான் விளையாடி ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த காரணத்தினால இந்த மாதிரி சூப்பர் ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது என்ன பண்ண போகுதுன்னா, அந்த கேமை வந்து ஹையர் ரெசல்யூஷன் என்ட்ரு பண்ணி அதை வந்து 1080pக்காக மாற்ற போகுது. ஸோ DLSSோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இது. DSR வந்து பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நேட்டிவாக பண்ணிச்சுது. கேமை வந்து 4Kக்கு மாற்றி அப்புறம் 1080p மானிட்டர் வந்து மாற்றிச்சு. பட் DLDSR வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் AI அல்காரிதம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக பண்ண போது. FPS டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. NVIDIA ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நிறைய டெக்னாலஜி இது மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. NVIDIA ப்ராட்காஸ்ட் அது போலலாம். ஸோ இதெல்லாம் வந்து NVIDIA கார்ட்ஸ் வாங்கினீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸு. இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.